வணக்கம். கரூர்ல 41 பேர் இறந்த வழக்க சிபிஐ விசாரிக்கணும்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்குங்க. உச்சநீதிமன்றத்தோட முன்னாள் தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் RM லோதா அவர்கள் சிபிஐ பத்தி சொல்லும்போது என்ன சொன்னார்னா, சிபிஐ ஒரு கேஜ்டு பேரட், அதாவது கூண்டு கிளி அப்படின்னு சொன்னார். அத சொல்லிட்டு அடுத்து என்ன சொன்னார்னா, சிபிஐ ஸ்பீக்ஸ் த லாங்குவேஜ் ஆஃப் இட்ஸ் மாஸ்டர்ஸ் அப்படின்னார். அதாவது சிபிஐ அவங்க மாஸ்டரோட மொழியை தான் சிபிஐ பேசும் அப்படின்னு சொன்னாருங்க. இப்ப அந்த உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி சொன்னபடி பார்த்தா இப்ப சிபிஐயோட மாஸ்டர் யாரு? நரேந்திர மோடி அவர்கள் தான். அப்ப பாஜகவோட மொழியை தான் அது சிபிஐ பேசும் அப்படிங்கறது அந்த கூற்றுல இருந்து நமக்கு புரியுது. விக்கிரவாண்டி மாநாட்டுல விஜய் ஒன்னு சொன்னாரு. அதாவது பாசிசமா பாயாசமா அப்படின்னு ஒரு பஞ்ச் டயலாக் பேசினாரு. பாசிசம்னா என்ன அப்படிங்கறத பாஜக விரைவிலேயே விஜய்க்கு உணர்த்துங்க. அதாவது விஜயகாந்த் அவர்கள் 2005 கட்சி ஆரம்பிச்சப்ப தனிச்சுதான் நிப்பேன் அப்படின்னு சொல்லி 2006 சட்டமன்ற தேர்தல், 2009 நாடாளுமன்ற தேர்தல் எல்லாம் தனிச்சு போட்டிட்டு 2011 தான் அம்மையார் ஜெயலலிதாவோட கூட்டணிக்கு போனார். ஆனா விஜய் கட்சி ஆரம்பிச்சு தேர்தலையே சந்திக்காம அதுக்கு முன்னாடியே பாஜகவோட கூட்டணி வலையில சிக்கிட்டாருங்க. சரிங்களா? இன்னொரு விஷயம் என்னன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு முறை பத்திரிகையாளர் சந்திப்புல சொன்னார், இந்த மாதிரி பாஜக திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூச ட்ரை பண்ணுது, எனக்கும் காவி சாயம் பூச ட்ரை பண்ணுது, திருவள்ளுவரும் சிக்க மாட்டாரு, நானும் சிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு விஜய் அந்த இதுல சிக்கிட்டார். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, விஜயகாந்த் அவர்களுக்கும் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் இருக்கிற அரசியல் புரிதல் விஜய்க்கு இல்லங்கறத கரூர் சம்பவம் உணர்த்திருச்சுங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்து எடப்பாடி பழனிசாமிய பாஜக எப்படி இது வரைக்கும் டீல் பண்ணுதோ அப்படிதான் இனிமே விஜயும் டீல் பண்ணும். அப்ப பாஜகவை பொறுத்தவரை விஜய்ங்கிறவரு இரண்டாம் எடப்பாடி. அதாவது இன்னும் காமன் லாங்குவேஜ்ல சொல்லணும்னு வச்சுக்கீங்களேன், படித்துறை பாண்டியா கேரக்டர் பண்ணும்போது வடிவேல் அதுல சொல்லுவார்ல, டேய் நாக்கடக்காரு மகன், சரியா 10,000 ரூபாய் பத்தாதேடா, டேய் நானாலும் பரவாயில்ல, இவங்க எல்லாம் ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு அந்த நாக்கடக்காரு மகனை டீல் பண்ணுவார் தெரியுமா? இனிமே பாஜக விஜய நாக்கடக்காரு மகன் மாதிரி தாங்க டீல் பண்ணும். சரிங்களா? அதாவது விஜய் கூட இருக்க ஆதவ் அர்ஜுனோ, இந்த ரூட் ஜெகதீஷ், இன்னும் இங்க அரசியல் புரிதல் இல்லாத ரசிகர்களுக்கு வேண்டுமானால் இது சிபிஐ விசாரிக்குதுங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா விஜயின் அப்பா அரசியல் புரிதல் உள்ள SA சந்திரசேகருக்கு நல்லா தெரியும் தன்னுடைய மகன் விஜய் பாஜக பிடியில சிக்கிட்டாரு அப்படிங்கிறது. நன்றி.